ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சின்டூஸ் பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்லேயே ஒரு ஃபேஷியல். ஸோ இந்த லாக்டவுன் டைமில் வந்து எல்லோரும் ஸ்கின்னை ஹெல்த்தியாக க்ளோயிங்காக வச்சுக்க ஒரு ஃபேஷியல் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த ஃபேஷியல் நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபேஷியலை வீக்லி ஒன்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஸ்கின்னை ஹெல்த்தியாக க்ளோயிங்காக வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன ஸ்டெப்ஸ் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், எப்படி என் ஃபேஷியல் நான் வீட்டில் கிடைக்கிற பொருளை வச்சு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ அந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம ஃபேஷியல் எப்படி இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்றத கற்றுக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போகிற ஸ்டெப் என்ன அப்படின்னா கிளென்சிங். என்கிட்ட இருக்க ஹிமாலயா ஃபேஸ் வாஷ் போட்டு நான் இன்றைக்கி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்ககிட்ட என்ன ஃபேஸ் வாஷ் இருக்கோ அதை போட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து கடலை மாவு போட்டு கூட உங்கள் ஃபேஸை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நம்ம சர்க்குலர் மோஷனில் வாஷ் பண்ணுறதுனால நல்ல ஒரு பிளட் ஃப்ளோ நம்ம ஃபேஸ்க்கு இருக்கும். ஸோ நான் சர்க்குலர் மோஷனில் என்னோடய ஃபேஸ் வாஷை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வாஷ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட கெமிக்கல் ஃப்ரீ ஃபேஸ் வாஷ் இருந்துச்சுன்னா இன்னுமே ரொம்ப நல்லது. ஸோ நான் ஃபேஸை நான் வாஷ் பண்ணிவிட்டு பேட் ட்ரை பண்ணிக்கிறேன். ஸோ எப்பவுமே ஃபேஸ் வாஷ் பண்ணால் பேட் ட்ரை பண்ணுங்கள், போட்டு தேய்ச்சிடாதீங்க. ஸோ நான் இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ண பிறகு டபுள் கிளென்சிங் மெத்தட் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். ஸோ டபுள் கிளென்சிங் மெத்தடுக்காக நான் காய்ச்சாத பால் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஸோ காய்ச்சாத பால் ரொம்ப நல்லது. ஸோ அதை 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு காட்டனை வந்து டிப் பண்ணி நான் என் ஃபேஸ் ஃபுல்லாக இந்த பாலை வந்து வைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி நீங்கள் பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ், நம்ம ஆல்ரெடி ஃபேஸ் வாஷ் பண்ண பிறகு நம்ம முகத்தில் இருக்க அழுக்கெல்லாம் போயிருக்கோம், இருந்தாலும் எக்ஸஸாக இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ், டர்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த பாலில் இருக்க லாக்டிக் ஆசிட் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இப்படி நீங்கள் டெய்லி பண்ணும்போது மார்னிங் அண்ட் நைட் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இந்த டபுள் கிளென்சிங் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் வந்து ஈஸியாக பிம்பிள்ஸ் வராது. அப்படி வந்தாலும் அது சீக்கிரமாக போயிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு ரிங்கிள்ஸ், சுருக்கங்கள் வர ஆரம்பிக்காது. சுருக்கங்கள் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இது கம்மியாயிடும். ஸோ இந்த மாதிரி இது ஒரு நேச்சுரல் மாய்ஸ்சரைசர். இது வந்து டெய்லி அப்ளை பண்ணுங்கள். இது எதுவும் ப்ராப்ளமும் நம்ம ஸ்கின்க்கு தராது. நம்ம ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது நம்ம ஸ்கின்னில், இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது க்யூர் பண்ணிவிடும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை வந்து நல்லா ஒரு ஜென்டில் மசாஜ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 to 2 மினிட்ஸ் பண்ணால் போதும். ஸோ ஜென்டலாக ஒரு மசாஜ் வந்து உங்கள் ஃபேஸ்க்கு ஒரு சர்க்குலர் மோஷனில் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்படி நீங்கள் பண்ணுறதுனால உங்கள் ஸ்கின் அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்கவங்களுக்கு ஈவன் ஸ்கின் டோன் வரும். ஸோ இதை பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி ரோஸ் வாட்டர் வச்சு என் ஃபேஸை வந்து வைப் பண்ணி எடுக்க போகிறேன். நான் ஃபேஸ் வாஷ் பண்ணலை. ஸோ அதுக்கு பஞ்சாராஸ் ரோஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்ப்ரே பாட்டிலேருந்து என் ஃபேஸ்க்கு நான் இதை வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஒரு 3 to 4 ஸ்ப்ரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதை பண்ணிவிட்டு ஒரு காட்டன் பேட் வச்சு என் ஃபேஸில் இருக்க பால், அந்த ரோஸ் வாட்டரை வச்சு நான் வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட ரோஸ் வாட்டர் இல்லைனா உங்கள் ஃபேஸை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கிளென்சிங் பண்ணிவிட்டு டோனிங் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த ப்ராசஸ் சேர்த்து தான் நம்ம இந்த டபுள் கிளென்சிங் மெத்தட்லேயே பண்ணி முடிச்சிடுறோம். ஸோ ரோஸ் வாட்டரில் நீங்கள் பண்ணும்போது இது ஒரு நல்ல டோனர். உங்களோட ஸ்கின்னோட pH வேல்யூ வந்து மெயின்டைன் பண்ணும். எக்ஸஸ் ஆயிலெல்லாம் இது கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல கிளென்சராக ஒர்க் ஆகும். ஸோ பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில எவ்வளோ டர்ட் இருக்குது அதுலேருந்து. ஸோ செகண்ட் ஸ்டெப் ஸ்க்ரப்பிங் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஸ்க்ரப்பிங் வந்து நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கும். இந்த ஸ்க்ரப்பிங்க்கு நான் எடுத்துருக்க ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து சுகர். ஸோ சுகரை வந்து நான் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். ஸோ இந்த அளவே எனக்கு வந்து ஒரு போதுமான அளவு எனக்கு இருக்குது. ஸோ நான் இதை வந்து 1 டீஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். ஸோ செகண்ட் நான் எடுத்துருக்கிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனி. என்கிட்ட டாபர் ஹனி தான் இருக்குது. ஸோ அதனால் நான் எனக்கு வந்து டாபர் ஹனி வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதுவுமே நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் எடுத்திங்கன்னா போதும். ஸோ இது வந்து முகத்தில் இருக்கிற ஃபேஷியல் ஹேர்ஸ் எல்லாம் வந்து ஒயிட் ஆக்கிடும், இல்லை ஐப்ரோஸ் எல்லாம் வந்து ஒயிட் ஆகிடும், லேஷஸ் ஒயிட் ஆகிடும், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக உங்களுடைய ஃபேஸ் மாஸ்க், உங்கள் ஃபேஷியல்ஸில் வந்து தேனை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஹனியுமே நான் 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் எடுத்துருக்கிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன். ஸோ லெமன் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க அவாய்ட் பண்ணிடுங்க. நான் இதை வந்து ஸ்க்வீசரில் போட்டு ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் லெமன் ஜூஸ் ஒத்துக்கிறவங்களுக்கு கூட அந்த ஸ்கின் வந்து சேர்த்து நம்ம ஃபேஸ் பேக்கில் போட்டோம்னா இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஸ்க்வீசரில் போட்டு நான் ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கையிலேயே கூட ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதையுமே நான் அதே அளவு தேன் எடுத்த அளவே 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். 1/2 லெமன். ஸோ நீங்கள் எடுக்கிற அளவு வந்து 1/2 லெமன் எடுத்துக்கோங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு வாட்ரி கன்சிஸ்டன்சிலே வரும். ஸோ இதை வந்து உங்கள் ஃபேஸில் 3 to 4 மினிட்ஸ் நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். ரொம்ப ஜென்டிலாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். உப்புத்தாள் போட்டு தேய்ச்ச மாதிரி தேய்ச்சிடாதீங்க, மொத்தமாக வந்துடும். அதனால் ரொம்ப ஜென்டிலாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்க சுகர் வந்து ஆல்ரெடி ஒரு
ரஃப்பான ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ அது கூட ஹனி மிக்ஸ் பண்ணியிருக்குன்னா அது இன்னும் ரொம்ப ரஃப் ஆகிடும். ஸோ நீங்கள் அதை போட்டு உங்கள் ஸ்கின்னில் ரொம்ப தேய்ச்சிங்கன்னா ஸ்கின் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ சுகர் வந்து ஒரு நல்ல எக்ஸ்ஃபாலியேட்டர் அப்படின்றதுனால உங்கள் டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அடைச்சிருக்கிற கிளாக்டு போர்ஸ் எல்லாம் அது ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அதில் இருக்க கிளைகாலிக் ஆசிட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். ஹனி நம்மளுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர், ஒரு ஆக்னிக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட். உங்கள் முகம் வீக்கம் ஏதாச்சும் ஆயிருக்கு, ஏதாச்சும் பூச்சி கடிச்சு வீக்கமாக இருக்குன்னா அது எல்லாத்துக்குமே இந்த ஹனி ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட். உங்கள் ஃபேஸ் ஒரு நல்ல ஷைனாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஹனி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் லெமன் வந்து ஒரு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டியில் இருக்குது. விட்டமின் சி வந்து உங்களுக்கு ஒரு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி. எக்ஸஸ் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா லைட்னிங் பண்ணி உங்கள் ஸ்கின் டோனை வந்து அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஸ்க்ரப் வந்து 3 to 4 months ரொம்ப ஜென்டலாக உங்கள் ஸ்கின்னில் மசாஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணுறதால் பிளட் ஃப்ளோ நல்லாயிருக்கும். அன்இவன் ஸ்கின் டோன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈவன் ஸ்கின் டோனாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஸ்க்ரப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எப்போ பண்ணாலுமே பேட்ரை பண்ணி எடுங்க. அதுதான் உங்கள் ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது. இல்லைனா சீக்கிரத்தில் சுருக்கம் வர ஆரம்பிச்சிடும். ஆன்டி ஏஜிங் அதாவது வயசான தோற்றம் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை நல்லா பேட்ரை பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப் பண்ணுறது இன்ஸ்டன்ட் க்ளோ தெரியறதுக்காக. ஸோ என் ஃபேஸில் பாருங்கள் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் க்ளோ தெரியும். ஸோ 3rd ஸ்டெப் ஃபேஸ் மசாஜ். ஸோ ஃபேஸ் மசாஜ் நான் இன்றைக்கி எடுத்துருக்க ரொம்ப சிம்பிளான ப்ராடக்ட் ஐஸ் க்யூப். ஒரே ஒரு ஐஸ் க்யூபை எடுத்து உங்கள் ஃபேஸில் வந்து நல்லா நான் பண்ணுற மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க. இல்லை அது ரொம்ப கூலிங்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒரு காட்டன் கிளாத்தில் வச்சு நீங்கள் மசாஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் டெய்லி மசாஜ் பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸில் இருக்க எக்ஸஸ் ஆயில் எல்லாம் கண்ட்ரோல் ஆகும். ஆக்னி இருக்கிறவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்னிஸ் வந்து அந்த ஸ்கார்ஸ் எல்லாம் கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ ஓப்பன் போர்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்கள் போர்ஸ் கம்மியாகிறத நீங்களே பார்க்கலாம். ஸோ பிம்பிள் இருக்கவங்க அது மேலே நீங்கள் மசாஜ் பண்ணிங்கன்னா அந்த பிம்பிளோட பெயின் எல்லாமே ரெடியூஸ் ஆகும். சன்பர்ன் ஆகிருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல ரெமெடியாக இருக்கும். இது ஒரு நேச்சுரல் டோனர். நம்மளோட ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும். இதில் வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால விரிங்கிள்ஸுமே வந்து நம்மளுக்கு கம்மி பண்ணி கொடுக்கும். விரிங்கிள்ஸ் வராதவங்களுக்கு வந்து விரிங்கிள்ஸ் வரதை வந்து இது ரொம்பவே தடுக்கும். உங்களுக்கு இன்ஸ்டன்ட் க்ளோ வந்து இந்த ஐஸ் க்யூப் வந்து நீங்கள் டெய்லி மசாஜ் பண்ணுறதுனால உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெய்லி வந்து மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி இது ஒரு பேஸாக வச்சு கிளென்சிங் பண்ணிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா உங்கள் மேக்கப் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ என் ஃபேஸில் வந்து நான் மசாஜ் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸஸாக இருக்க அந்த ஐஸ் க்யூப் வாட்டர் எல்லாத்தையுமே வந்து நான் பேட்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ 4th ஸ்டெப் இன்றைக்கி நான் பண்ண போகிறது என்ன அப்படின்னா ஃபேஸ் பேக். ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் ஃபேஷியலுக்கு கண்டிப்பாக பண்ணுங்கள். இதை வந்து நம்ம எடுத்துருக்க ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா காஃபி பவுடர். வீட்டில் என்ன காஃபி பவுடர் இருக்கோ அது ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நம்ம எனக்கு அதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக எடுத்துருக்கோம். இது கூட நம்ம ஆட் பண்ண போகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு. ஸோ எல்லார் வீட்லேயும் இது ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நம்ம நார்மலாக ஒரு ஸ்க்ரப்புக்கு யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஒரு கிரேட் கிளென்சர் அதை வந்து நம்ம இன்றைக்கி ஃபேஸ் பேக்லேயுமே வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதையுமே அதே காஃபி பவுடர் எடுத்து அதே 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூடயே வந்து நான் ஹனி ஆட் பண்ணுறேன், விச் இஸ் என்கிட்ட இருக்கிற டாபர் ஹனி. ஸோ உங்கள்கிட்டயே டாபர் ஹனியோ இல்லை எந்த ஹனி ஆர்கானிக் ஹனி எது இருந்தாலும் அதை வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸோ அதை அதிகமாக எடுக்க வேண்டாம். நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு வேண்டாம், 1 டீஸ்பூன் எடுத்தாலே போதும். ஸோ அது கூட 1 டீஸ்பூன் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் காஃபி பவுடர் கடலை மாவு கூட. ஸோ இது கூட நான் மறுபடியும் வந்து லெமன் ஆட் பண்ண போகிறேன். சேம் நான் ஸ்குவீசர் வச்சு தான் வந்து நான் 1 டீஸ்பூன் அதாவது ஹனி எடுத்த அதே அளவு வந்து நான் இதை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க இல்லை இரிட்டேஷனாக இருக்கிறவங்க இல்லை லெமன் வேண்டான்னு தோன்றவங்க நீங்கள் இந்த ஸ்டெப்பை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதே அளவு ஸ்குவீஸ் பண்ணி 1 டீஸ்பூன் ஃபுல்லாக லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதையுமே என் ஃபேஸ் பேக்கில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் நெக்ஸ்ட் ஆட் பண்ணுற இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை பால், அதாவது காய்ச்சாத பால். அதையுமே உங்களுக்கு அளவு தெரியணுன்ட்டு அதே ஸ்பூனை நான் ஊற்றி காட்டியிருக்கேன். ஸோ அதையுமே 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க போதும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு திக்கான ஒரு பேஸ்ட் வரும். உங்களுக்கு சப்போஸ் திக் பேஸ்ட் வரலன்னா நீங்கள் பால் இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி திக்கான பேஸ்ட் இப்போ நான் காட்டுற பார்த்தீங்களா அந்த கன்சிஸ்டன்சியில் அது வந்து வரணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் உங்கள் ஃபேஸில் வந்து அது நல்லா ஊட்டும், இல்லைன்னா அது ஒழுகி வந்துடும் அந்த காஃபி பவுடர். இதை வந்து ஒரு ஃபேஸ் பேக் ப்ரஷ் வச்சு நீங்கள் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் போன வீடியோலாம் காட்டின மாதிரி ஸ்பூனோட பேக் சைடு வச்சு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் கையில் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த காஃபி பவுடர் வந்து பிசு பிசுன்னு ஒட்டும். ஸோ உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பாலுக்கு பதிலாக நீங்கள் தயிரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காஃபி பவுடர் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இதில். அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் B3 இருக்கிறதுனால முகத்தில் வர ஸ்கின் கேன்சர் எல்லாம் வந்து இது கண்ட்ரோல் பண்ணுது. ஆக்னி ப்ராப்ளம்ஸ், டார்க் சர்க்கிள்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து இது ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. சன்பர்ன் நம்மளுக்கு ஆல்ரெடி எப்படி ஃபேஸ் மசாஜ் பண்ணும்போது அந்த ஐஸ் க்யூபில் நம்ம ஆல்ரெடி சன்பர்னுக்கு வந்து நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த காஃபி பவுடர் போடும்போது நம்மளுக்கு வந்து சன்பர்ன் வந்து நம்மளுக்கு ரெமிடிஸ் கொடுக்கும். இது நல்ல ஒரு எக்ஸ்ஃபாலியேட்டர்னால டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நம்மளுக்கு ஸ்கின்னை வந்து ரொம்ப பிரைட்டாகவும் ஸ்மூத்தாகவும் வச்சுக்கும்.
போர்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நம்மளுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிற கிராம் ஃப்ளார் அதாவது கடலை மாவு பார்த்திங்கன்னா ஆக்னிக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட். ஜிங்க் இதில் இருக்கிறதுனால முகத்தில் இருக்க இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். முகத்தில் இருக்க எக்ஸஸ் ஆயிலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஃபேஸை நல்லா க்ளோவாக வச்சுக்கும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஹனி லெமன் எல்லாம் வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர், ஒரு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது அப்ளை பண்ணிட்டு 20 மினிட்ஸ் பொறுத்து உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஸோ ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற வாட்டர் எல்லாத்தையுமே நான் வந்து பேட் ட்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை இந்த ஃபேஷியலை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து நல்ல ஹெல்த்தியாக க்ளோயிங்காக இருக்கும், நல்ல பிரைட்டாக இருக்கும். ஸோ ஸ்க்ரப்பை வீக்லி டெய்லி கூட இதை நீங்கள் பண்ணலாம். பட் ஸ்க்ரப்பை வந்து வீக்லி 2-3 மட்டும் பண்ணுங்கள். ஃபேஸ் பேக் டெய்லி கூட நீங்கள் போட்டுக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. கிளென்சிங் மார்னிங் ஈவினிங் 2 வேளையும் பண்ணுங்கள். ஸோ எல்லாம் பண்ணி முடிச்சோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கின் வந்து நல்ல க்ளோயிங்காக இருக்குது. மறக்கக்கூடாத ஒரு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர். உங்கள்கிட்ட என்ன மாய்ஸ்சரைசர் இருக்கோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட் வீடியோவில் எடுத்த மாதிரி அதே ஆலோவேரா இந்தியாவோட ஆலோவேரா ஜெல் தான் எனக்கு மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீடியோ பாருங்கள். நான் ஐகார்டில் வந்து அதை பற்றி அப்லோட் பண்ணுறேன். ஐகார்டில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அதோட லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் போய் பார்த்து வேணும்னா அந்த ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் நான் இந்த வீடியோ கீழே வந்து இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ரொம்ப ஜென்டலாக வந்து உங்கள் மாய்ஸ்சரைசர் போட்டு நீங்கள் எங்கெல்லாம் பேக்ஸ் அப்ளை பண்ணிங்களோ உங்கள் நெக் ஃபேஸ் ஏரியாவில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம லிப்ஸையும் வந்து மறந்துடக்கூடாது. ஏன்னா ட்ரை லிப்ஸ் ஆகிடுச்சுன்னா ஃபேஸ்க்கு அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் ஹிமாலயாவோட லிப் பாம் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இது அரௌண்ட் 20 rupees or 25 rupees வரும். ஸோ உங்கள்கிட்ட என்ன லிப் பாம் இருக்கோ அதை வந்து உங்கள் லிப்ஸில் வந்து நீங்கள் அந்த ஃபேஷியெல்லாம் பண்ண பேர் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா அதையுமே நம்ம லிப் கேருமே பண்ண மாதிரி ஆச்சு. ஸோ நான் என் ஃபேஸ்க்கு வந்து மாய்ஸ்சரைசர் லிப் பாம்லாம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி என் ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோயிங்காக இருக்குது. வீடியோ பார்த்தீங்களா? ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க ஃபேஷியலை வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக க்ளோயிங்காக வச்சுக்கோங்க. இதில் வந்து ஸ்க்ரப் அண்ட் ஃபேஸ் பேக்கை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் போனால் போதும். பட் நான் டபுள் கிளென்சிங் மெத்தட் வந்து சொல்லியிருப்பேன், ரோஸ் வாட்டரும் மில்க்கும் வச்சு. ஸோ அதை வந்து டெய்லி 2 பண்ணுங்கள். மார்னிங் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டும் ப்ளஸ் ஈவினிங் ஒரு நைட் கேர் ரொட்டீன் பண்ணும்போது இந்த டபுள் கிளென்சிங் மெத்தடை பண்ணுங்கள். உங்களுக்கு பிம்பிள்ஸ் எல்லாம் வராது. என்ன இன்ஃபெக்ஷன்ஸ் உங்கள் ஃபேஸில் இருந்தாலும் சீக்கிரமாகவே அது சரியாயிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த இடத்துல பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல ஒரு லைக் கொடுங்க. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றத ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு யாருக்காச்சும் இந்த வீடியோ தேவைப்படுச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாரும் நான் சந்திக்கிறேன். பாய்.